நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே பள்ளிக்கு பெல்ட் அணியாமல் வந்த 3ஆம் வகுப்பு மாணவியை ஆசிரியர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரவிக்குமாரிடம் கேட்கலாம். ரவிக்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நாமக்கல் மாவட்டத்துல அதாவது மாணவி பெல்ட் போடாத பள்ளிக்கு சென்ற காரணத்தினால பள்ளியை தாக்கியிருக்காங்க. அந்த மாணவியை தாக்கியிருக்காங்க. அதனால மாணவியோட உறவினர்கள் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகிட்டு இருக்காங்க. நாமக்கல் மாவட்டத்துல பள்ளிப்பாளையம் அருகே இருக்கிற ஜீவா செட்டு பகுதியில் செயல்பட்டு கோல்டன் பிரைமரி ஸ்கூல் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 3ஆம் மாணவி பிரகாஷ் என்பவருடைய மகள், அதாவது நேற்று பள்ளிக்கு வந்த நிலையில் இன்று வீட்டிற்கு வந்திருக்கிறார். இன்று காலையில் வீட்டிற்கு வந்த நிலையில் அவருடைய பெற்றோர்கள் அவரை அந்த மாணவியை பார்த்து குளிக்க வைத்திருக்கிறார்கள். குளிக்க வைத்திருக்கும் போது முதுகு பகுதியில் பச்சை நிறத்தில் சிவந்ததை தொடர்ந்து ஆங்காங்க வீக்கங்கள் இருந்த நிலையில் மாணவியிடம் விசாரித்த போது என்னை வகுப்பாசிரியர் பெல்ட் போடவில்லை என்ற காரணத்தால் அடித்தார் என்று கூறினார். இதனால் அதிர்ச்சி பெற்றோர்கள் இன்று பள்ளி திறந்தவுடன் காலையில் பள்ளியினுடைய வாசலில் நின்று கொண்டு உறவினர்களும் பள்ளியினுடைய கேட்டை மூடிவிட்டு பள்ளி மாணவி அடித்ததை கண்டித்து கல்வி நிர்வாகத்தையும் கண்டித்து சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மேலும் பள்ளியில் முன்புறமும் அமர்ந்து உட்கார்ந்து முற்றுகையிட்டனர். இதனால் தொடர்ந்து சாலையில் சாலை மீறல் செய்ய ஆரம்பித்ததனால் போக்குவரத்து பாதித்தது. இந்த சூழலில் பள்ளிப்பாளையம் காவல் நிலையம் வந்த போலீசார் அந்த இடத்துக்கு அவர்களை சமாதானப்படுத்தி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததின் பேரில் சாலை மீறல் கைவிடப்பட்டது. அபிநயா. ரவிக்குமார், அந்த பள்ளி தனியார் பள்ளியா அரசு பள்ளியா? கல்வி அதிகாரிகளிடம் புகார் சென்றிருக்கா? அபிநயா, அதாவது இது தனியார் பள்ளி இயங்கும் சூழ்நிலையில் இது தொடர்பாக பெற்றோர்கள் பள்ளியுடைய மேலாளர் மற்றும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் தொடர்பு கொண்டு அவர்களை பேச முயற்சிக்கும் போது அவர்கள் பேச மறுத்த நிலையில் இவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்வி அலுவலகத்தை முறையிட அணுகியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரவிக்குமார்.